ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ரோஹிணி வந்து மனோஜுக்காக தாலிச்சை அடமானம் வச்சாங்கல்ல, அதனால விஜயா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரோஹிணிகிட்ட போய், என்னம்மா ரோஹிணி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட, நீ கழுத்தில் மஞ்சள் கயிறு போட்டிருந்தா பார்க்குறவங்களாம் என்னம்மா நினைப்பாங்க, சரி வாமா உடனே போய் நீ அடமானம் வச்ச செயினை மீட்டுட்டு வந்துடலாம் கூப்பிட்றாங்க. ஆனால் ரோஹிணி வேணாம்னு சொல்லிடுறாங்க. ஆண்டி அதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, இப்போதான் மனோஜ் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல, அவரே சம்பாரிச்சு எனக்கு அந்த தாலிச்சைனை வாங்கி தருவார், இல்லைன்னா நான் சம்பாரிச்சு அடுத்த மாதம் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா வந்து, இதாம்மா பெரிய இடத்து பொண்ணு, இப்ப கூட தன்மானத்தை விட்டு கொடுக்காம நானே சம்பாதிச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்ற பத்தியா. ஆனா இந்த வீட்லயும் சில ஜென்மங்க இருக்கு, எது ஓசியா கிடைக்குன்னு அலையுதுங்கன்ற மாதிரி மீனா ஜாடமாடையா பேசுவாங்க. என்னமோ அவங்க ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுறாங்க. இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது. இது எல்லாத்தையுமே ஸ்ருதி கேட்டுறாங்க. மீனாக்கா விஜயா கிட்ட சண்டைக்கே வந்துடுறாங்க. ஆண்டி இப்ப எதுக்கு மீனாவை பத்தி தப்பா பேசுறீங்க, ரோஹிணி நகை அடமானம் வச்சதுக்கு மீனா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு விஜயா வந்து, அவளை பத்தி உனக்கு தெரியாதுமா, அவ தான் முத்த தூண்டி விட்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ண வைக்கிறான்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதி வந்து, சும்மா முத்து பண்ற தப்புக்கெல்லாம் மீனாவை கொலை சொல்லாதீங்க ஆட்டின்னு கோவப்படுறாங்க. அப்படியே ரோஹிணிட்டையும் கோவப்படுவாங்க. ரோஹிணி இப்ப எதுக்கு நீங்க தேவலாம் நகையை அடமானம் வச்சீங்க, எங்க அம்மா தான் காசு வேணாம்னு சொன்னாங்களா, அப்புறம் எதுக்கு இதை பண்ணீங்க, இப்போ உங்களால தான் தேவையில்லாத பிரச்சனைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ரோஹிணி நடந்த விஷயத்துல அவங்க ஃப்ரெண்டு வித்யாட்ட சொல்றாங்க. அதை கேட்ட வித்யா வந்து, ஏன் அதான் மாமியாரே திரும்ப தாலி செயினை வாங்கி தரேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் அதை வேணாம்னு சொல்லிட்டு இப்படி மஞ்சள் கயிறை போட்டு சுத்துறேன்னு கேட்பாங்க. அதுக்கு ரோஹிணி வந்து, இப்போதைக்கு நான் மஞ்சள் கயிறை போட்டிருக்கதா நல்லது, ஏன்னா என் மாமியாரை பத்தி உனக்கு சரியா தெரியாது, அவங்க காசுல ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா அவங்க மனசு உறுத்திட்டே இருக்கும், செஞ்சதை விட ஒண்ணுக்கு ரெண்டா புடுங்க தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப வந்து எங்க அப்பாவை பத்திலாம் விசாரிச்சு குடைச்சல் கொடுப்பாங்க, இதெல்லாம் தேவையா. அது இல்லாம நான் தாலி செயினை கழட்டி கொடுத்ததுல மனோஜ் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டான், என் மேல அவன் வச்சிருந்த மரியாதையெல்லாம் இன்னும் அதிகமாயிடுச்சு, இந்த மஞ்சள் கயித்தை பார்க்கும் போதெல்லாம் மனோஜுக்கு அந்த விஷயம் திரும்ப திரும்ப ஞாபகம் வரும், அதுதான் எனக்கு வேணுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, முத்து வீட்டுக்கு வரும்போது மீனா ரொம்ப டயர்டா இருக்காங்க. என்னன்னு பார்த்தா மீனாக்கு பயங்கரமா காய்ச்சடிக்குது. உடனே முத்து வந்து, என்ன மீனா இவ்வளவு காய்ச்சடிக்குது, இதோட வேலை பார்த்துட்டு இருக்க, சரி வா டாக்டர்கிட்ட போலாம் கூப்பிடுறாரு. ஆனா மீனா வேணாம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து, சரி போய் ரூம்குள்ள ரெஸ்ட் ஆச்சு எடு, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாரு. மீனாவும் போய் ரோஹிணி மனோஜோட ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க. கொஞ்ச நேரத்துல ரோஹிணியும் மனோஜ் வராங்க. அவங்க ரூம்ல மீனா தூங்குறத பார்த்தோன்னா ரெண்டு பேருக்கும் கடுப்பாகுது. வேகமா வந்து விஜயாட்ட பத்த வைக்கிறாங்க. மனோஜ்லாம், என்னம்மா அந்த மீனா வந்து என் ரூம்ல படுத்திருக்கான்னு சொல்லி கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் ரோஹிணி வந்து, ஆண்டி மீனா இவ்வளவு சீக்கிரம் தூங்குற ஆளே இல்ல, ரூம்ல இடம் பிடிக்கிறதுக்காக வேணுக்குன்னு இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்ட விஜயா வந்து நேரா மீனாட்ட வந்து சண்டை போடுவாங்க. ஏண்டி ஆளுக்கு முதல்ல பஸ்ல துண்டை போட்டு இடம் பிடிக்கிற மாதிரி ரூமை பிடிச்சிருக்க, காலையில தானே அவளை சொன்னேன், அதுக்கப்புறம் ரூம்னு அலையிற, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு சொல்லி திட்டுறாங்க. மீனாவும் எவ்வளவோ சொல்லுவாங்க, அத்தை எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்றாங்க. ஆனா விஜயா எதுவுமே காதுல வாங்கிக்க மாட்டாங்க. மீனாவை இழுத்துட்டு வந்து ரூமை விட்டு வெளியே தள்ள பாக்குறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டா முத்து வந்துடுறாரு. நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னா முத்துக்கு செம கடுப்பாது. ரவி ஸ்ருதி எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை விசாரிப்பாங்க. முத்து விஷயத்த சொல்றாரு. மீனாக்கு பயங்கரமா காய்ச்சி அடிக்குது, அதனால அந்த ரூம்ல போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா, அதை பொறுத்துக்க முடியாம இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கேவலமா பண்றாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டு ரவி ஸ்ருதிக்கு எல்லாருக்குமே கடுப்பாது. எல்லாருமே கோவப்படுறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. இப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருக்கும். கடைசியா மனோஜ்லாம் சொல்றாரு, நான்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரேன், என்னால் ரூம் இல்லாமலாம் தூங்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப அண்ணாமலை வந்து, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்க, இந்த ரூம் பிரச்சனை இருக்க பெருசாயிட்டே இருக்கு, கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன், ஆனா இன்னைக்கு மீனா நீ போய் விஜயா கூட அந்த ரூம்ல தூங்கிக்கமான்னு சொல்றாரு. நானும் முத்து இந்த ரூம்ல தூங்கிக்கிறோம்னு சொல்றாரு. அதை கேட்டோன்னா மனோஜுக்கு ஷாக் ஆகுது. அப்ப எங்களுக்கு ரூம்னு கேட்பாரு. அதுக்கு அண்ணாமலை வந்து, உனக்கு ரூம் தானே வேணும், எங்க கூட வந்து தூங்குன்னு சொல்றாரு. ரோஹிணி போய் விஜயா கூட தூங்கிட்டோன்னு சொல்றாரு. அதை கேட்டோன்னா மனோஜுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. என்னது நானும் ரோஹிணி தனித்தனியா தூங்கணுமான்னு கேட்பாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியல்ல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, விஜயா ரோஹிணி மீனாலாம் ஒரே ரூம்ல தூங்குறாங்கல்ல, அப்ப விஜயா வந்து பயங்கரமா கொரட்டை விடுவாங்க. அந்த சத்தத்துல ரோஹிணிக்கு சுத்தமா தூக்கம் இல்லை, என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம விஜயாவோட முகத்துல வந்து தலவாணி வைக்கிறாங்க. அப்பயாச்சும் சத்தம் குறையுன்னு பாக்குறாங்க. ஆனா விஜயா நல்ல தூக்கத்துல இருக்காங்க, அதனால பயத்துல அலற கூட வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, விஜயா வந்து என்ன கொலை பண்ண பாக்குறாங்கன்னு சொல்லி கத்தலாம் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி முத்து மனோஜ்லாம் ஒரே ரூம்ல தூங்குறாங்க. அவங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன சண்டை வரலாம். ஆமாங்க, மனோஜ் வந்து புலம்புவாரு, டே எல்லாம் ஒன்னால தாண்டா, என் பொண்டாட்டியை பிரிச்சுட்டல, ஒன்னால தாண்டா நாங்க தனித்தனியா தூங்குற நிலைமை வந்துச்சுலாம் புலம்புவாரு. கண்டிப்பா இந்த சீன்லாம் நாளைக்கு வரலாம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.